நேற்று வந்து ஜனநாயகன் படம் வந்து முழுசாக வந்து லீக் ஆகிடுச்சு. படம் வரதுக்கு லேட் ஆகுது. சரி, தேர்தல் நேரத்தில் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க சார். ஆனாலும் படம் வெளியே வந்தது வந்து அவருக்கு பெரிய இழப்பு தான். அது இப்போ ரஜினி கண்டிச்சிருக்காரு, சூர்யா கண்டிச்சிருக்காரு, கமல்ஹாசனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் எந்த உலகத்தில் இருக்காரு. ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ஜனநாயகன் லீக் பற்றி மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்களையும் வந்து அப்புறம் வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் 2 பேரும் பேரையும் இழுத்து விட்டுருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவருடைய பேரையும் வந்து இழுத்து விட்டுருக்காரு. இவர் சொல்கிறாரு, விஜய் என்ன சொல்கிறாரு, விஜய் எதுவுமே பேசவே இல்லை. யாராவது பிரச்சாரத்தை பயன்படுத்துவாங்களா? ரோட் ஷோ நடத்திட்டு இருப்பாங்க. நேற்று ரோட் ஷோ போனாராம், டைம் ஆகிடுச்சின்னு பிரச்சாரம். அப்போ அங்கே காத்திருந்தவங்களாம், அங்கே காத்திருந்தவங்கள விடுங்க. நீங்கள் பேசினாதானே தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஒளிபரப்பாங்க. இது விஜய் கிட்ட தான் பிரச்சனை வெளியிலே கிடையாது. ஆக்சுவலி இவங்களுக்கு எல்லா இடமும் கேட்ட நேரங்களில் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு. எத்தனை கேன்சல் பண்ணியிருக்காரு. கேன்சல் தலைவர்னு வச்சுக்கலாம். அவருக்கு பேர் தாவேகா தலைவர்ன்றதை விட தமிழக வெற்றி கேன்சல் தலைவர். போலீஸ் வந்து பர்மிஷன் தர மறுக்கிறாங்க. கேட்டு சலிச்சு போச்சு. கழக தோழர்கள் அனைவரும், நண்பிகள் அனைவரும் வந்து இன்னும் 10 நாள் தான் வந்து தேர்தல் இருக்கு. அதனால வந்து இரவு பகல் பாராம வந்து நீங்கள் மட்டும் உழைக்கணும். அவங்களாம் பண்ணியிருந்தா இருக்காங்க. திரு ஆதவ அர்ஜுனா தேர்தல் பரப்புரை செயலாளராக என்னென்ன இது செஞ்சு கொடுத்தார். சரி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்ன கொள்கையை வகுத்து கொடுத்தாங்க? எல்லோரும் தனித்தனியாக களத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. போகிற இடங்களில் கூட வேட்பாளரை மேடை ஏற்றி இல்லை தன்னுடைய வாகனத்தை ஏற்றி இவர் தான் வேட்பாளர், ஓட்டு போடுறது கூட சொல்கிறது. வண்டியில் இப்போ என்ன ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த பவுன்சர் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப எட்டி ஒதிக்கிறது, கையை மிதிக்கிறது, சினிமாவில் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறது. இந்த ரசிகர்கள் போர்வையில் இவங்களும் ரொம்ப மோசமாக. நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது பரவ ஆரம்பிச்சிச்சு. பிரேமலதா பேசிகிட்டு இருக்காங்க, துண்டை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாங்க. வர விஜய் மேலேயே வந்து தேங்காய் போடுறாங்க, கவரில் வந்து தேங்காய் கவர், நீங்கள் சொல்ல தேங்காய் கவர் தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு அப்போ தலைவன் மண்டை கிட்ட உடஞ்சதுன்னா. தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலிப் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுலேருந்து விஜய் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று வந்து ஜனநாயகன் படம் வந்து முழுசாக வந்து லீக் ஆகிடுச்சு. அதுவே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. அதாவது விஜய் சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் திரைத்துறையினருக்கு பெரிய அதிர்ச்சி. ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், சூர்யா, அதுக்கப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று வந்து அதே போல் வந்து விஜய் அவர்கள் வந்து காரைக்குடியில் வந்து பேசுவார்னு எதிர்பார்த்துருந்தோம். ஜனநாயகம் பற்றியும் பேசுவார்னு எதிர்பார்த்துருந்தோம். அவருக்கு வந்து அந்த நேரம் வந்து லேட்டாக வந்ததுனால அங்கே வந்து பேச முடியல. அது போதாதுன்னு இன்றைக்கி வந்து நடக்கிற இந்த கடலூரில் நடக்கிற இந்த பிரச்சாரம் வந்து திடீர்னு ரத்து செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? விஜய் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்முடைய விமர்சனம் என்னென்னா, அவர் ஒரு அரசியல் கட்சியாக இதை கொண்டு போகிறதில் அவர்கிட்ட சிக்கல் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அவங்கள்ட்ட இல்லை, அது பலகீனம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ரெண்டாவது சொன்னது, விஜய் வந்து தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்யணும், அவர் வெளியில் வரணும், பேசணும். ரோட் ஷோவில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. அவர் பேசுகிறது தான் ரீச் ஆகும். அதனால் அவர் பெரிய அளவில் சுற்றுப்பயணம் போகணும் அதெல்லாம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, அரசியல் தலைவர்கள்லேயே அதிக நாள் வெளியில் வராத தலைவர்னால் இவராக தான் இருப்பார். அப்போது வெளியில் வர்றது மட்டும் இல்லை, தொடர்பற்று இருக்கிறது இல்லை, எப்போது அறிக்கை விடுறது, இந்த மாதிரி வந்து விஜய் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா கட்சியுடைய உட்கட்டமைப்பை இவர் சரி பண்ணல. ஏன் சரி பண்ணலன்னா, இவர் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லை. புஷி ஆனந்த் போன்றவர்கள் கட்சியுடைய அரசியல் அனுபவமும் அந்த அரசியல் அறிவு இல்லாதவர்கள். ஒரு சின்ன மாநிலத்தில் ஒரு வார்டு லெவலில் இருக்கிற ஒரு இதில் பண்ணவர், ஒரு மன்றத்தை மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக அவரை வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக கொண்டு போகிற நேரத்தில் இவர்கள் சரியான ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு மாருதி 800 ஓட்டுநரை கொண்டு போய் ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டு ஓட்ட விட்டா ஆக்ஷன் தான் ஆகும். அப்போ அதற்கேற்ற டிரைவரை போடணும். அது விஜய் அதை பற்றி யோசிக்கலை. அது வந்து சிக்கலை உண்டாக்குன்னு சொன்னோம். அது அப்படியே நடந்தது. இன்னொன்று, ஆரம்பத்துலேருந்தே விஜய் வந்து விஜய்கிட்ட தான் பிரச்சனை வெளியிலே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவான், என் வாழ்க்கையில் நேரமே சரியில்லை, அந்த ஜோசியர் சொன்னார் அப்படி ஆச்சுன்னு, இது பண்ணார், எதுவுமே இல்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பொண்டாடி சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு வாய்ச்ச அப்பா அம்மா சரியில்லை. கடுமையான கஷ்டத்தில் கூட பசங்க படித்து தன் குடும்பத்தை இதாக்கி அப்பா அம்மாவை காப்பாற்றுற பசங்க பல பிரச்சனையும் நடுவில் வாழ்க்கையில் முன்னேறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இது சரியில்லை அது சரியில்லைன்ற காரணம் என்னென்னா, இவர்கள் சரியில்லை. அதான் உழைக்கிற நேரத்தில் உழைக்காமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு, ஆனால் எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்றது. நீ அந்த டைமில் உழைச்சிருந்தா உன்னை தேடி அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும். ஒரு இப்படி தான் வரணும்னு எதிர்பார்த்தெல்லாம் வாழ முடியாது.
நீங்கள் உங்கள் செயலை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உங்களை நாடி வரும். அப்போ அந்த மாதிரி இதில் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய பலகீனம் என்னென்னா, அவர் வெளியில் வர மாட்டார், அவருக்கு பேச வராது. அந்த பேச வராத மறைக்கிறதுக்கு ரோட் ஷோ போகிறது. 2வது மனிதர்களை தேர்வு செய்வதில் அவருக்கு ஒரு பலகீனம். ஜான் போன்றவர்களை தனக்கு ஆலோசகராக நியமித்து கொண்டது. அது ஏன் அப்படின்னா, அதுலேயும் விஜயுடைய பலகீனம். மத ரீதியாக ஜான் ஒரு கிறித்துவர், தானும் ஒரு கிறித்துவர் அப்படின்ற ஒரு ஒட்டுதல், அது வந்து அங்கே தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா திறமைகளை தான் பார்க்கணும். ஒருவேளை அவர் நல்ல திறமைசாலியாக இருந்து நம்ம கட்சியை வேறு லெவல் கொண்டு போகிறாருன்னா ஓகே. அப்புறம் நீங்கள் மத ரீதியாக ஒரு ஜாலியாக ஒரு ஒற்றுமையாக இருக்கிறீங்க, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னா அது யாரும் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்குமே அவர் தான் காரணமாக இருக்கார், தப்பான ஆலோசனை சொல்கிறாருன்னு கட்சிக்குள்ளேருந்து வெளியிலேருந்து எல்லோரும் சொல்லும் பொழுது, நீங்கள் அதை மீறி வச்சுருக்காருன்னா என்ன காரணம் கேட்டால் இதாங்க காரணம்னு சொல்லும் பொழுது, பலகீனம் எங்கே இருக்குதுன்னா விஜய்கிட்ட இருக்குது. அடுத்தது என்ன, புஷி ஆனந்த் அவர் வந்து தனக்கானவர், தனக்கு விசுவாசமாக இருப்பார். இந்த கை கட்டி நிற்கிறது, இந்த குனிஞ்சு நிற்கிறதெல்லாம் விசுவாசம். ஓகே, கை கட்டி உண்மையிலே விசுவாசமாக கூட இருக்கலாம். விசுவாசி தேவையா, விவரமானவரை தேவையானா விவரமானவர் தான் தேவை. விசுவாசி வந்து ஐயா நான் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து கார் ஓட்டுறேன் உங்களுக்குன்னா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லைங்க ஐயா, ஆனால் நான் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்கேன், அதனால் கார் ஓட்டுறேன்னா எப்படி முடியும்? அப்போ கார் ஓட்டுறவரை கார் ஓட்டுற டிரைவராக வச்சுக்கணும். விசுவாசம்னா விசுவாசியை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கணும். இவர் அதை பண்ணல. அப்போ என்ன ஆகிடுச்சு, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு 2 சைடும் மைனஸு, இவரும் மைனஸு, எல்லா மைனஸும் சேர்ந்து அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிது. ஒரு கட்சிக்கு என்ன வேணுன்றதுக்கு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு ஊடகமே ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். கேமரா தேவை, கேமராமேன் தேவை, விஷுவல் எடிட்டர் தேவை, சிஸ்டம் தேவை, ஆங்கர் தேவை, ப்ரொடியூசர் தேவை, இடம் தேவை, ஸ்டுடியோ தேவை, அப்புறம் மாதம் குறைந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு நிதி தேவை, இல்லை ஸ்பான்சர் தேவை. அதற்கு பிறகு ஆட்கள், இதுக்கெல்லாம் ஆட்கள் தேவை. இந்த ஆட்கள் எல்லாம் திறமையானவர்களாக இருக்கணும். அவர்களை வச்சு நம்ம வேலை நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை அவர்கள் நமக்கு ரெவென்யூ கொடுக்கறதுக்கான வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் கை கட்டி நிற்கிறவன், தெரிஞ்சவன், அவன் இவன்லாம் போட்டால் கம்பெனி நகருமா? க்ரியேட்டிவிட்டி இருக்குமா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை போடணும். இவர் அதை பண்ணலை. அப்போ என்ன ஆகிடுச்சி, நீங்கள் கட்சியுடைய சார்பு அணிகள் பேருக்கு இருக்குது. மற்ற கட்சியெலாம் பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் அந்த ஊடகம்னு. அப்போ ஊடகம் ஆரம்பிக்கணும்னா ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் ஒரு கறிக்கடை வச்சுக்கிறாரு, திடீர்னு ஊடகம் ஆரம்பிக்கணும்னா அவர் என்ன பண்ணணும், இன்னொரு காய்கறி கடைக்காரரை கூப்பிட்டு ஏப்பா நம்ம ஊடகம் ஆரம்பிக்கலாமான்னா 2 பேருக்குமே ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணோம், ஊடகத்தில் இருந்து யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு எங்கே நம்ம ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம். அப்போ வந்து அவர் ஒரு டயக்ராம் போடுவார், இது பண்ணணும் அப்படின்னு. இல்லை சந்தேகம் இருக்குன்னா அந்த ஊடகம் பாரு பெருசாக இருக்குது, அவங்க எப்படி சக்ஸஸ்ஸு இந்தந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இது ஸ்டுடியோ பாரு அவங்களது நல்லா இருக்குது பேக்ரவுண்டெல்லாம், அப்போ அந்த மாதிரி பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே. கேமரா எது வாங்கலாம், ஒரு 4 பேரை கேட்கும்போது இந்த கேமரா வாங்கலாங்க, பிரச்சனையும் பண்ணாது, ஓரளவுக்கு தான் ஆகும். சிஸ்டம் எதுங்க வாங்கலாம், இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஏங்க இது பண்ணாதீங்க அப்படின்னா, இல்லைங்க பார்த்துக்குறேங்க அப்படின்னு இல்லாட்டி கேட்குறதே இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, சார்பு அணிகள் இளைஞரணி இருக்கா, இன்றைக்கி இளைஞரணின்னு ஒன்று இருந்து அது வலுவாக இருந்திருந்தால் இன்றைக்கி விஜய் சொல்கிற ஒரு விஷயத்தை இளைஞரணி செஞ்சு முடிச்சிடும். இருக்கா? வாரியர்ஸ் அவங்க மட்டும்தான் வந்து அது அவன் உட்காந்து மலேசியாவில் உட்காந்து போட்டுன்னு இருப்பான். அவன் இங்கே ஒரு குக்கிராமத்தில் போய் விர்ச்சுவல் வாரியர் என்ன பண்ண போகிறான், பிரச்சாரத்தை கொண்டு போவான். கட்சியை கொண்டு போகிறதுக்கு யார் இருக்கா? மாணவர் அணி இருந்தால் அவன் ஸ்கூலில் காலேஜில் தலைவரே இந்த மாதிரி காலேஜில் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படி தானே வளர்ந்தது கட்சிகள். மாணவர் அமைப்பு இருக்கும், அவன் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவான், கட்சி தலைவரை கூப்பிடுவான். திராவிட கட்சிகள் இடதுசாரிகள்லாம் அப்படி தான் வளர்ந்தாங்க. ஏன் கமல்ஹாசனை கல்லூரியாக போய் பேசலையா? அப்போ அந்த மாதிரி ஏற்பாடும் இங்கே இல்லை. மகளிர் அணி இருந்தால் வீடு வீடாக அது பார்த்துக்கும். பெண்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மகளிர் அணி இருந்துச்சுன்னா அது எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துரும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களில் அது தொழிலாளர் அணி, தொழிற்சங்கம் அது இருந்தால் அது பல இதை பார்த்துக்கும். ஓட்டுநர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேரும். இந்த மாதிரி அப்படி அடிப்படையே இருக்கணும் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கிறவங்க தான் அதிகம்.
இவர்களாம் 4 பேர் சேர்ந்துட்டு 4 சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டால் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு அவர் யார் இப்போ எங்கே உட்காந்துன்னு இருக்காரு? வில்லிவாக்கத்தில் அவரை லாக் பண்ணி உட்கார வச்சுக்கிறாங்க. வெளியே வர முடியுதா? நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான். இவர் யார்? தேர்தல் ப்ரொபகண்டா செக்ரட்டரி. அவர் எப்படி இருக்கணும்? நான் நிற்கலைங்க, நான் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்தல் ப்ரொபகண்டாவை எப்படி கொண்டு போகிறது, எல்லாருக்கும் எப்படி வேலை வாங்கிறது, வேட்பாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எங்கே ஒரு லேக் இருக்குதா அதை தட்டி விட்றது, இதை வேலையை நான் பண்ணுவேங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணி. அப்படி தானே பண்ணணும். ஆனால் அவருக்கு என்ன சுயநலம்? நம்ம வில்லிவாக்கத்தில் நிற்கணும், நம்ம ஜெயிக்கணும். அப்போது நீ வில்லிவாக்கத்தை விட்டே வெளியே வரக்கூடாது, அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு கார்த்திகை கொண்டு போய் போட்டாங்க. வெளியே வர முடியுதா? பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு? விஜய் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அப்போ மட்டும் கூட போகிறாரு. ஒரு சில இதில் வந்து அதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் போயிடுறாரு. இப்போவா? இப்போ எங்கேயும் போகிற மாதிரி தெரியலையா? அவர் டி நகரில் தான் இருக்கார், தொகுதி விட்டு வெளியே வரலையா? தொடர்ந்து விஜய் கூட்டங்கள் இருக்கும்போது போகிறாரு, கூட்டம் இல்லாத போது வந்து இதுக்கு எதுக்கு பொதுச் செயலாளர்? அவர் ஒரு பார்ட்டு தனியாக, அந்த தலைவரை நீங்கள் போறியா, நான் டெல்டா போகிறேன், நான் அப்படியே மத்திய மண்டலம் போகிறேன், நான் கொங்கு மண்டலத்தில் ரவுண்டு, நீ அங்கே இருக்கியா, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே வரீங்கன்னு நான் அங்கே போகிறேன், இப்படி தானே சுற்றணும். அப்படி போனால் அரசியல் பேசணும்ல. அரசியலே பேச தெரியாது ஒரு பொதுச் செயலாளர்னா அது பலகீன இது வெளிப்படுதா? அடுத்து யார் தலைவர்? அருண்ராஜ். எங்கள் திருச்செங்கோடு விட்டு வெளியே வராரு, வெளியே வந்த மாதிரி தெரியல. ராஜ்மோகன் எங்கே இருக்கார்? எழும்பூர் விட்டு வெளியே வர முடியல. இதுதான் நிலமை. அப்போ இந்த கட்சிக்கான அடிப்படை கட்டுமானம் இல்லைன்னு சொன்னது இதை தான். நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் தனித்தனியாக களத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. போகிற இடங்களில் கூட வேட்பாளரை மேடை ஏற்றி இல்லை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி இவர் தான் வேட்பாளர், ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்கிறதில்ல. இல்லை ஒரு மாவட்டத்தில் இருக்க தொகுதிகளுடைய வேட்பாளரை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு மேடை போட்டு அங்கே போய் ஒரு ஹெலிகாப்டரில் இங்கே இறங்கி ஜெயலலிதா பண்ணாங்களா, அந்த மாதிரி இவங்க எல்லாம் வேட்பாளர் ஓட்டு போடணும், அந்த மாதிரி ஏற்பாடும் இல்லை. இப்போ ஒரு 3 கூட்டத்தை இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் 4 இடங்களில் பேச உடம்பு சரியில்லை, போக முடியல, அது இதுன்னு. என்ன காரணம்? அப்போ திட்டமிடல் என்ன? அவன்கிட்ட பணம் இருக்குது, ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதானே. இதுதான் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இது எல்லாம் சேர்ந்து நிற்கிது. இதோடு சேர்த்து அந்த படம் ஜனநாயகன் கொஞ்சம் பேரை கேட்டால் ஏங்க அவங்களே தாங்க வெளியிட்டிருப்பாங்க, படம் வரதுக்கு லேட் ஆகுது, சரி தேர்தல் நேரத்தில் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் படம் வெளியே வந்தது வந்து அவர்களுக்கு பெரிய இழப்பு தான். அது இப்போ ரஜினி கண்டிச்சிருக்காரு, சூர்யா கண்டிச்சிருக்காரு, கமல்ஹாசனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவர் எந்த உலகத்தில் இருக்காரோ. அதனால் இல்லை வெளியிட்டவங்களை கண்டிச்சா நமக்கு ஏதாவது சிக்கல் வருமானு நினச்சாரோ தெரில. அதனால் கமல்ஹாசன் வாய் திறந்தார் இல்லை, அவர் பேசவே இல்லை. அதனால் இந்த மாதிரி இக்கட்டுலாம் வரும்னு சொல்லியிருந்தோம், வந்துச்சு. சமாளிப்பீங்களான்னு கேட்டால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீ பாரு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் பாரு இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். ஓகே சார். ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சொன்னது வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் தர மறுக்கிறாங்க, அதனால தான் வந்து விஜயால கேட்டு சலிச்சு போச்சுங்க. நல்லாட்சி தருவேன்னு ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இது கேட்டு சலிச்சு போச்சு. அந்த திட்டங்கள் அடுக்குவாங்க தெரியுமா, நான் முதல்வன், விடியல் பயணம், அதெல்லாம் கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி காது கொய்யணும். அந்த மாதிரி இது விஜய் சொல்கிறது. எனக்கு போலீஸ் பர்மிஷன் தரல, தேர்தல் மட்டும் அறிவிக்கிட்டோம், அப்புறம் பாரு நாங்கள் எப்படி பண்ணுறோம் நாங்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆமாம், தேர்தல் அறிவிச்சாச்சுல்ல, அதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பர்மிஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு எல்லா இடங்களும் கேட்ட நேரங்களில் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு. எத்தனை கேன்சல் பண்ணியிருக்காரு. கேன்சல் தலைவர்னு வச்சுக்கலாம் இவருக்கு பேர். தாவேகா தலைவர்ன்றதை விட தமிழக வெற்றி கேன்சல் தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா வந்து அவங்க வந்து போலீஸ் மேலே காரணம் சொன்னாங்க, ஆனால் போலீஸ் இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த உதயநிதி இன்னைக்கு வந்து பரப்புரை செய்யறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டு நான் நேற்று ஒரு இதில் பேசினேன். கவலையே படாதீங்க, அவர் கேன்சல் பண்ணுவார், உதயநிதியும் சொல்லுவார், அவர் கேன்சல் பண்ணால் நம்ம போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுவும் வந்து அந்த வைக்கிறாங்களா, கூட்டம் வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த நைட்டு கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி வாக்கில் தான் வந்து அவங்க உறுதி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து பொதுமக்கள் வந்து இது எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா வந்து இவங்க வந்து காவல்துறை தான் காரணம் சொன்னாங்க. அதே போல் வந்து அவங்க சொன்ன அதிகாரி அருண் ஐபிஎஸ் அவங்களையும் இப்போ வந்து இடமாற்றம்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் இவர் வெளியே வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இது பொதுமக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும் இந்த விஷயம்? இவர் வந்து ஒரு அக்ரெசிவ் லீட்ரு, ஒரு ஆக்டிவான லீட்ரு அப்படின்றது குறைஞ்சிருக்கும். இவருக்கு ஆதரவாளர்கள் மற்ற ஓட்டு போகிறதெல்லாம் போடுவாங்க. பெருவெற்றி இருக்குல்ல, இவர் இப்போ டிவிக்கே டிஎம்கேன்றார்ல, அது இல்லை.
ஓகே. ஏன்னா இப்படி வேற கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் பிரச்சாரம், ஒரு நாள் லீவு, ஒரு நாள் பிரச்சாரம், ஒரு நாள் லீவு அப்படின்ற வேற கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏர்போர்ட் இருக்க ஊர் பக்கமாக மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வழக்கமாக கேட்குறது இப்போ நம்மள மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வந்து நீங்கள்லாம் சொல்லும்போது வந்து அங்கேயே மற்ற தலைவர்லாம் வந்து இந்த ஊர்லேயே போய் தங்கி பிரச்சாரத்தில் மேற்கொள்வாங்க. ஏன் இது வந்து பண்ண மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள். ஏங்க யார் பிரச்சாரத்திட்ட இது பண்ண தெரில. ஒரு நாள் புதுக்கோட்டை போகிறாரு வராரு, இன்னொரு நாள் இந்த எண்டுக்கு போகிறாரு வராரு, இன்னொரு நாள் காரைக்குடி மறுபடியும் போகிறாரு, இப்படி கடலூர் இந்த இடத்துக்கு இந்த எண்டுக்கு வராரு, மறுபடியும் இப்போ கன்னியாகுமரி. நாளைக்கு கன்னியாகுமரி. காரைக்குடி போனவர், திருநெல்வேலி போனவர். திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி எவ்வளோ தூரம்? திருநெல்வேலியில் தங்கிட்டு கன்னியாகுமரியில் ஒரு 3 நாள் பிரச்சாரம் பண்ணிடலாம்ல, ஒரு நாள் அப்படியே இது பண்ணிடலாம்ல. இந்த இதெல்லாம் பண்ணுறதில்ல பாருங்கள். மறுபடியும் இங்கே வராரு, கடலூர் வர தினமும் ரிலே ஓடுற மாதிரி தினமும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே இப்படி இப்படி இந்த இடியாப்பு இப்படி போட்டிங்கன்னா அப்படியே போகணும். அந்தந்த பக்கத்து ஊருக்கு அப்படியே பண்ணிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் ஹெலிகாப்டர் தான் வாடகை எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இறங்கி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பர்மிஷனும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வச்சுட்டு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இவங்கள்ட்ட திட்டமிடலே கிடையாது. ஒன்றுக்கும் உதவாத ஆட்களை கூட வச்சுட்ருக்காரு. அதான் பிரச்சனை. பேசுகிறதும் சரியான பாயிண்ட்லாம் இல்லை, சும்மா அப்படியே உருட்டுறாரு. அதெல்லாம் நீங்கள் இப்போ ஏன் எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் இவங்க தாக்குறாங்க? அந்த அளவுக்கு அடிக்கிறார் போட்டு. அதை சமாளிக்க முடியாமல் தான் தனி தாக்குதல் நடத்தி அவரை இழுக்கிறாங்க. ஆக்சுவலாக விஜயை தவிர எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, ஒன்று சேர்ந்து வந்து விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரியான சூழலை வந்து அவர் உருவாக்கி கொடுத்துட்டாரு. அந்த பயம் இருக்குதுல்ல, ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்குது. இவங்க விஜய் நம்மளை காலி பண்ணுவார், அதான் அவரும் காலியாகி நம்மளையும் காலி பண்ணுவார். அதனால தான் விஜய் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ அவர் மேலே வைக்கிற விமர்சனமே வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு, இன்றைக்கி கூட பிரச்சாரம் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ட்வீட்டில் போட்டிருக்காரு, அதாவது வந்து கழக தோழர்கள் அனைவரும் நண்பிகள் அனைவரும் வந்து இன்னும் 10 நாள் தான் வந்து தேர்தல் இருக்குது, அதனால் வந்து இரவு பகல் பாராமல் வந்து நீங்கள் மட்டும் உழைக்கணும், போயிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அனுபவம் இல்லாதவர்கள் தான் இது பண்ணுறாங்க. அவங்க பண்ணி தான் இருக்காங்க. எப்படி இவங்கள மாதிரி தான் எப்படி பண்ணணும்னு தெரில அவங்களுக்கு. அதுக்கு இந்த ப்ரொபகண்டா செக்ரட்டரி பண்ணணும். ப்ரொபகண்டா செக்ரட்டரியே ரிவ்யூ பண்ணணும். என்ன பண்ணார்? தேர்தல் பரப்புரை செயலர் திரு ஆதவ அர்ஜுனா தாவேகாவிற்கு தேர்தல் பரப்புரை செயலாளராக என்னென்ன இது செஞ்சு கொடுத்தார் அப்படின்னு இருக்குல்ல. சரி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்ன கொள்கையை வகுத்து கொடுத்தாங்க? ப்ரொபகண்டாவுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பேச சொல்லுங்கள், இதெல்லாம் கொண்டு போகணுங்க. டெய்லி என்ன கொடுக்குறாங்க? அவர்கள் தோணுனதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனை. அப்புறம் நீங்கள் எப்படி கட்சியை கொண்டு போவீங்கன்ற. இப்போ பாருங்கள், எடப்பாடி இழிவாக பேசுகிறார், மோசமானவர் அப்படின்னு 5 பேரும் அந்த ஃபேமிலியில் பேசுகிறாங்க. ஸ்டாலின் பேசுகிறார், கனிமொழி பேசுது, இந்த இவர் உதயநிதி பேசுகிறாரு, எல்லாரும் ஒரே குரலில் திட்டுறாங்க. இப்போ ஏன்? அதுதான் ப்ரொபகண்டா. எப்படி பண்ணணும்? அந்த மத்திய அரசு மோசம், மத்திய அரசு ஒரு அடிமை இப்படியே பண்ணுறாங்கல்ல. அதுதான் இந்த ஒர்க்கை நீங்கள் எங்கே பண்ணுறீங்க? இவர் மட்டும் போயிட்டு பாஜக திமுகவும் கள்ள உறவு வச்சுருக்கான்னு பேசுகிறாரு. மற்றவங்க எல்லாரும் பேசணும்ல, ஒரே குரலில் பேசணும். இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே பண்ணலான்றத பெரிய ப்ரொபகண்டா கொண்டு போகணும்ல. எங்கே கொண்டு போகிறாங்க? பிரச்சனை. அதுவும் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம விமர்சனம் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2-3 கூட்டம் கழிச்சு அதை எடுத்து பேசுறது, இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ஜனநாயகம் லீக் பற்றி ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து எல்முருகன், மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்களையும் வந்து அப்புறம் வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் 2 பேரும் பேரையும் இழுத்து விட்டுருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவருடைய பேரையும் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பேரை இழுத்து விட்டுருக்காரு. இந்த மாதிரி அடிப்படையாக ஆதாரமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் பேர் த்ரூ பண்ணுறது வந்து எப்படி சார் பார்க்குறது? வழக்கு போட்டாங்கன்னா வழக்கை சந்திக்கிற மாதிரி ஆகிடும், சிக்கலாகும். ரெண்டாவது, தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறதே அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ என்னை பற்றி அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இவர் சொல்லியிருக்காரு, அதை நிரூபிக்கணும்னு வழக்கு போட்டால் ஆதவ அர்ஜுனாவுக்கு சிக்கல் வரும். ஓகே. ரெண்டாவது, இவர் சொல்கிறாரு, விஜய் என்ன சொல்கிறாரு? விஜய் எதுவுமே பேசவே இல்லை, நேற்று பேசுவார்னு நினச்சோம். அவர் வந்து பிரச்சாரத்துக்கும் வந்து யாராவது, நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரியுதா, யாராவது பிரச்சாரத்தை பயன்படுத்துவாங்களா? ரோட் ஷோ நடத்திட்டு இருப்பாங்களா? நேற்று ரோட் ஷோ போனாராம், டைம் ஆகிடுச்சின்னு பிரச்சாரம். அப்போ அங்கே காத்திருந்தவங்களாம், அங்கே காத்திருந்தவங்கள விடுங்க. நீங்கள் பேசினா தானே தமிழ்நாடு ஃபுல்லாக அது ஒளிபரப்பாகும். அப்போ நீங்கள் என்ன ஏற்பாடு? சரி, 2:30 மணி ஆகிடுச்சி, பேசுங்க. வழக்கு தானே போட போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க? 10 நிமிஷம் பேசுவீங்களா? 15 நிமிஷம் பேசுவீங்களா? பேசிட்டு போங்க. வழக்கு போட போகிறாங்கன்னா அது வழக்கை சந்திச்சிக்கிங்க. ஆனால் இத்தனை லட்சம் பேர் உங்களுக்காக எல்லா நேரடியாக மறைமுகமாக வெயிட் பண்ணுறாங்கல்ல உங்கள் பேச்சை கேட்க. அதை நீங்கள் மதிச்சிங்களா?
இதுதான் பிரச்சனை. அப்படின்னா ரோட் ஷோ போடணும்னா நீங்கள் அந்த டைமை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணியிருக்கணும். இன்னொன்று இந்த பைக்கில் வந்து அவங்க உள்றதுன்றது தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்காக நிர்வாகிகளோ இல்லை யாரோ கரெக்டாக ஆள் போட்டு அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இவரே அறிவிக்கணும்லங்க, இவரே அறிவிக்கணும். நின்று இறக்கணும், வண்டியில் தொங்குறான், வண்டியில் இப்போ என்ன ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த பவுன்சர் ரியாக்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து ரொம்ப ஒதுக்கிறது, கையை மிதிக்கிறது, சினிமா வில்லன் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறது. இன்னொன்று இந்த ரசிகர்கள் போர்வையில் இவங்களும் ரொம்ப மோசமாக. நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது பரவ ஆரம்பிச்சிச்சு. பிரேமலதா பேசிகிட்டு இருக்காங்க, துண்டை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான் ஒருத்தன். ஓகே, அவங்க பேச்சை நிறுத்தி திட்டுறாங்க. வர விஜய் மேலேயே வந்து தேங்காய் போடுறாங்க, கவரில் வந்து தேங்காய் கவர், நீங்கள் சொல்ல மாதிரி தேங்காய் கவரை தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு அப்போ தன் தலைவனுக்கு மண்டை கிண்டை உடஞ்சதுன்னா நம்மளால் கஷ்டம்னு நினைப்பும் இல்லை பாருங்கள். அவனுக்கு அது ஒரு ஜாலியான ஒரு பொம்பளை சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இருக்குது. அங்கே திருமாவளவன்ட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்புன்னு அரைஞ்சிட்டாரு அவர். அவர் அரையிறதுக்கு முன்னாடி பாருங்கள், பின்னாடி செல்ஃபி எடுக்கிறான், அவர் தள்ளி தள்ளி விட்றாரு பேசிக்கிட்டு. அவர் கவலையே படாமல் செல்லை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இப்போ மாறிக்கிட்டு வருது. நீங்கள் இது எங்கே தான் போய் என்ன தான் பண்ணுவீங்க? சரி, திருமாவளவன் அப்படி போராடுறாரு, கட்சிக்காரங்க நிற்கணும்ல கவசம் மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, செல்ஃபி எடுக்க வந்தவன் ஒரு கத்தி எடுத்துன்னு குத்திட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன நிலைப்பாடு? அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழகத்துடைய ரசிப்புத்தன்மைன்றதை தாண்டி இந்த கிரிஞ்சித்தனம் போகுது. இதில் சைக்கிள் வேறு இறங்கி ஓட்டுறாரு, அப்புறம் பிரச்சனை ஆனோன்னா மறுபடியும் வண்டியில் ஏறுறாரு. அது வேறு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவருக்கே வந்து அது வந்து நெருக்கடியாக அமைஞ்சிருக்கலாம். அது தள்ளுமுள்ளாயிடுச்சு, கீழே ஏதாவது விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியல, அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் ஆதவர்ஷன் நான் பேசினதுக்கப்புறம் வந்து எல்லா தரப்புலேருந்தும் அவங்களுக்கு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு. பாஜக மத்திய அமைச்சராக இருக்க பியூஷ் கோயல் அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் முன்னாள் மாநில தலைவர், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விஜய் வந்து அரசியல் செய்ய தெரியல, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அமைச்சர் பேரை வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட பெட்டி அரசியல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவர்களுடைய பேர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறது வந்து எப்படி சார் பார்க்குறது? ஏன்னா இன்னொரு 10 நாள் கூட தேர்தல் இல்லை, இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது அவங்க எதிர்பார்க்குற அந்த வாக்கு சதவீதம். முதலமைச்சராக ஆட்சி பிடிக்கணும், பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறத இன்றைக்கி வாக்கு வாங்கினா போதுன்றது இருக்குது. இவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்குறாங்களோ அது திமுக பாதிக்கணும்னு திமுகவும் புரிஞ்சிச்சு. அதனால் இவங்களை என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ ஊடகங்கள் மூலியமாக, சமூக வலைதளம் மூலியமாக கடுமையாக இவங்களை ரொம்ப, அதாவது நான் சும்மா பார்க்குறேன், ஒரு இதுக்கு போகிறேன், அங்கே ஒரு நண்பர் பேசுகிறாரு, அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. ஏன் இவங்க மேலே இவ்வளோ கோபம் வருதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தெரியுதா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்து இவங்க எதுவும் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்படி கூட கிடையாது, அப்படி கோபம் இல்லை, ஒரு மாதிரி ஒரு தீண்டாமை மாதிரி ஒரு இது தோணுது. இவங்கெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் கூட இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இதுங்கெல்லாம் வந்து விளங்குறதா? இப்படி தொனியில் தான் பேசுகிறாரு. பல பேர் இது மாதிரி பேசுகிறாங்க. அந்த வந்து ஒரு கண்ணோட்டமாகவே உருவாக்கிட்டாங்க எல்லார்ட்டையும். அந்த மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே அந்த மாதிரி இதெல்லாம் ஊடகங்கள் மூலிமா, பத்திரிகை மூலிமா, சமூக வலைதளம் மூலிமா உருவாக்கிட்டாங்க. ஏன் டிஎம்கேன்னு சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே இவங்களும் நேரடியாக பெருசாக மோதலை, கொஞ்ச நாள் வந்து லைட்டாக தொட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் பாஜக கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இது எங்கே போயின்னா அவருடைய வெற்றியில் அவருடைய பர்சன்டேஜை குறைக்கும்.